தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். நமக்கு இன்னையிலிருந்து ஆல் இண்டியா கோட்டாக்குரிய கவுன்சிலிங் அதாவது ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் அண்ட் கவுன்சிலிங் அப்படின்றது நமக்கு ஸ்டார்ட் ஆகுது. 14ஆம் தேதி நமக்கு ஸ்டார்ட் ஆகுது ஃபஸ்ட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் அப்படின்றது. எல்லாருமே நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த மாணவர்கள் நிறைய பேர், நீங்கள் புதுச்சேரியை சேர்ந்த மாணவர்கள் நிறைய பேர், யாராக இருந்தாலுமே ஆல் இண்டியா கோட்டாக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு தெரியும். ஆல் இண்டியா கோட்டாவில் நீங்கள் அப்ளை பண்ணுறது மூலமாக த்ரூஅவுட் இந்தியாவில் இருக்கிற கவர்மெண்ட் காலேஜில் இருக்கிற 15% சீட்டு நம்மளால் எடுக்க முடியும் எம்பிபிஎஸ் அண்ட் பிடிஎஸ்க்கு. அதற்கு நீங்கள் அதாவது உதாரணத்துக்கு நீங்கள் அதர் ஸ்டேட்டில் இருக்கிற ஒரு கவர்மெண்ட் காலேஜில் நீங்கள் சீட்டு எடுக்கணும்னாவே இந்த ஆல் இண்டியா கோட்டா மூலமாக தான் அப்ளை பண்ணி எடுக்க முடியும். அது தமிழ்நாடாக இருந்தாலும் சரி, பாண்டிச்சேரியாக இருந்தாலும் சரி, அல்லது ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா எங்கே போனாலுமே அதை தான் நீங்கள் செஞ்சாகணும். அந்த 15% ஆல் இண்டியா கோட்டாவில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணி ஒரு கவர்மெண்ட் காலேஜில் நீங்கள் சேரணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு செய்ய வேண்டிய வேலை என்னென்னா, இன்றைக்கி 14th ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்றது ஒன்று இருக்குது. நீங்கள் வெப்சைட்டுக்கு உள்ளே போங்க. அது ஒரு டெமோ நம்ம விரைவில் கொடுக்குறோம். அது வரைக்கும் ஏன்னா டைம் இருக்குது, நமக்கு 20ஆம் தேதி வரைக்கும் டைமே இருக்குது. உங்களுக்கு ஃபுல்லாக நீங்கள் சாய்ஸ் ஃபில் பண்ணி க்ளோஸ் பண்ணுற வரைக்குமே 20ஆம் தேதி வரைக்குமே டைம் இருக்குது. 14ஆம் தேதி நமக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்றத ஸ்டார்ட் பண்ணிவிட்டு பேமெண்ட் மட்டும் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த பேமெண்ட் பண்ணுறதுக்கு டைம் கொடுத்துருக்காங்க 3 மணிக்கு மேலே. ஸோ அந்த டைம்குள்ளே நீங்கள் பண்ணுங்கள். பட் என்னன்னா, பேமெண்ட் அப்படின்னு சொல்கிறது அந்த செக்யூரிட்டி டெபாசிட் அப்படின்னு சொல்கிற அந்த விஷயம் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? இதெல்லாம் ஒரு விஷயம் இருக்குது. அப்போது 14ஆம் தேதி இன்னைக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் மட்டும்தான் நீங்கள் பண்ணணும். ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு உங்கள் டீட்டெயில், உங்கள் பர்சனல் டீட்டெயில் எல்லாமே கொடுத்து, ஃபோன் நம்பர், இமெயில் ஐடியெல்லாம் கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு விட்டுடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் 15ஆம் தேதி 16ஆம் தேதிக்கு அப்புறம் தான் நீங்கள் அடுத்து சாய்ஸ் ஃபில் அப்படின்னு சொல்கிற ஆப்ஷனுக்கு உள்ளே போகணும். 20ஆம் தேதி வரைக்கும் அதுக்கு டைமும் கொடுத்துருக்காங்க. அப்போ நீங்கள் பண்ணுங்கள். அந்த சாய்ஸ் ஃபில்லாம் எப்படி பண்ணணுன்ற டெமோ திருப்பி நான் உங்களுக்கு கொடுக்குறேன். பொறுமையாக அவசரப்படாமல் லிஸ்ட் அவுட் பண்ணி எழுதிட்டு அதுக்கப்புறம் சாய்ஸ் ஃபில் பண்ணணும். ஸோ இது ஒரு ப்ராசஸ். இதில் முக்கியமாக நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பேமெண்ட் அப்படின்னு சொல்லும்பொழுது எந்த மாதிரி விஷயங்களை கவனித்து பண்ணணும், நம்ம எவ்வளோ அமௌண்ட்டு தயார் பண்ணி ரெடியாக வச்சுருக்கணும் அப்படின்றது நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா புரியும் உங்களுக்கு. ஸோ நீங்கள் ஒரு ஜென்ரல் கேட்டகரியில் இருக்கிறீங்க, இடபிள்யூஎஸ் கேட்டகரியில் இருக்கீங்க, அல்லது ஓபிசி என்சிஎல் கேட்டகரியில் இருக்கிற நபர்களாக இருக்கிற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணணும்னா 1000 ரூபாய் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் அப்படின்றத பே பண்ணணும். இது நான் ரீஃபண்டபிள் டெபாசிட், திருப்பி உங்களால் வாங்க முடியாது. அதுக்கப்புறம் உங்களுக்கு 10,000 செக்யூரிட்டி டெபாசிட் பே பண்ணுற மாதிரி இருக்கும் நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்பொழுது. இது இந்த காமனாக இருக்கிற இந்த கேட்டகரிக்கு. அதுவே எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி கேட்டகரியாக இருக்கிற பட்சத்தில் 500 ரூபா ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸும் 5000 ரூபா செக்யூரிட்டி டெபாசிட் அப்படின்றது பே பண்ணணும். சரிங்களா? இதை நீங்கள் பே பண்ணிட்டீங்கன்னா எதற்காகனா, முன்கூட்டியே ஒரு செக்யூரிட்டியாக ஒரு அமௌண்ட் ஒன்று வாங்கி வச்சுக்கிறாங்க. சேஃபர் சைடுக்கு வாங்கி வச்சுட்டாங்க. நீங்கள் கவுன்சிலிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ணும்போது அந்த ரூலை பிரேக் பண்ணி நீங்கள் வெளியில் போயிட்டீங்க, சீட்டு கடிச்சு நீங்கள் எடுக்காமல் போயிட்டீங்க அப்படின்னா நீங்கள் கட்டின இந்த 5000மோ அல்லது 10,000மோ இந்த அமௌண்ட்டை எடுத்துப்பாங்க. ரைட்டுங்களா? அது பிடிச்சிக்குவாங்க, திருப்பி தரமாட்டாங்க. அந்த ஒரு பயம் நமக்கு இருக்கணும். ஒரு சீட்டு கிடைச்சா நம்ம எடுத்துக்கணுன்றதுக்காக தான் அது ஒரு செக்யூரிட்டி டெபாசிட் நமக்கு வாங்கி வைக்கிறாங்க. அதுவே நீங்கள் டீம்டு யூனிவர்சிட்டியில் நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க. நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன், டீம்டு யூனிவர்சிட்டியில் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் பெரும்பாலும் அப்படின்னா, ஒன்று எனக்கு கவர்மெண்ட் சீட்டே கிடைக்காது, நிச்சயமாக நான் மதிப்பெண் ரொம்ப கம்மி, எனக்கு கிடைக்கவே கிடைக்காது அப்படின்றவங்க, பணம் ஆனால் கையில் இருக்குது, என்னால் மார்க் ரொம்ப கம்மியாக இருக்குது, நிச்சயமாக கவர்மெண்ட் காலேஜில் எனக்கு கிடைக்காதுன்னு நினைக்கிறவங்க, நீங்கள் தைரியமாக டிஎம்டி யூனிவர்சிட்டியை நீங்கள் சாய்ஸ் ஃபில் பண்ணிவிட்டு அதில் நீங்கள் சீட் எடுத்துக்க முடியும். அதில் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 20 lakhsக்கு மேலே வரும். ஸோ அதை நீங்கள் பே பண்ணுறது ரெடியாக இருந்தீங்கன்னா அதை நிச்சயமாக அதை பண்ணிக்க முடியும். ஸோ அவங்கெல்லாம் அந்த டிஎம்டி யூனிவர்சிட்டிஸ், அவங்க டிஎம்டி யூனிவர்சிட்டிக்கு ரெஜிஸ்டர் பண்ணுற நபர்களாக இருக்கிற பட்சத்தில் 2 lakhs செக்யூரிட்டி டெபாசிட் பே பண்ண வேண்டியது வரும். சரிங்களா? 2 lakhs செக்யூரிட்டி டெபாசிட் இருக்குது, அதை மறந்துடாதீங்க. அவங்களுக்கும் நீங்கள் சாய்ஸ் ஃபில் பண்ண காலேஜில் சீட்டு கிடச்சி நீங்கள் சேரலைன்னா அந்த 2 lakhs பிடிச்சிக்குவாங்க, திருப்பி தரமாட்டாங்க. அதனால் நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்பொழுது எந்த கேட்டகரிக்குள்ளே பண்ண போகிறீங்க, 15% ஆல் இண்டியா கோட்டா, அதாவது அப்படின்னு சொன்னால் எய்ம்ஸு, ஜிப்மர், சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ், இங்கெல்லாம் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு நீங்கள் இப்போ ஃபஸ்ட்டு சொன்ன இந்த அமௌண்ட்டை மட்டும் பே பண்ணிட்டு ரிஜிஸ்டர் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் எங்கள் டிஎம்டி யூனிவர்சிட்டியில் எனக்கு தேவையில்லைன்னு நினைக்கிறவங்க இதோட நிறுத்திக்கலாம். சரிங்களா? இல்லை டிஎம்டி யூனிவர்சிட்டியும் வேணும், அதையும் நான் சேர்த்து பண்ணுறேன் அப்படின்னா தாராளமாக பண்ணலாம். ஆனால் கிடைச்சதுன்னா நீங்கள் ஜாயின் பண்ணுற மாதிரி ஆகிடும். அதனால தான் பார்த்து நீங்கள் சாய்ஸ் ஃபில் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறது. அது எப்படி ப்ராசஸ் பர்ஃபெக்டாக பண்ணுறதுன்றது அடுத்த நாளைக்கு உங்களுக்கு மேக்ஸிமம் நான் சாய்ஸ் ஃபில் எப்படி பண்ணணுன்றது ஒரு டீட்டெயிலாக வீடியோ கொடுக்குறேன். அதை பார்த்துட்டு நீங்கள் பண்ணுங்கள். ஸோ இப்போதைக்கு நிறைய பேரண்ட் நம்மகிட்ட கேட்குறது என்னென்னா, சார் நான் ஸ்டேட் கவுன்சிலிங்கில் எனக்கு கிடைச்சா போதும், நான் எதுக்கு ஆல் இண்டியா கோட்டாவில் அப்ளை பண்ணணும், எனக்கு தேவையில்லை, என்னோடய மதிப்பெண் ஒரு 550 இருக்குது, 600 தான் இருக்குது, எனக்கு அது கிடைக்காது, ரொம்ப இதாக இருக்கும் அதான் அப்படின்லாம் பேசுகிறாங்க.
பட் என்னோட சஜஷன் என்னன்னா, நீங்கள் ரெண்டுமே அப்ளை பண்ணுங்கள். ஸ்டேட் கவுன்சிலிங் வரட்டும், அது தனியாக அப்ளை பண்ணுங்கள். ரெண்டாவது, நீங்கள் ஆல் இண்டியா கோட்டாக்கு ஒரு ஒரு போர்ஷன் அப்ளை பண்ணி வைங்க. ஸோ எதுவுமே வந்து கிளாஷ் ஆகாது, எந்த பிரச்சனையுமே இருக்காது. சரிங்களா? நீங்கள் பண்ணிடுறீங்க, ரெஜிஸ்டர் பண்ணிடுறீங்க, செக்யூரிட்டி பேமெண்ட் கட்டிடுறீங்க. இந்த சாய்ஸ் ஃபில்லு நீங்கள் தான் கொடுக்க போகிறீங்க. சாய்ஸ் ஃபில் கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு ரவுண்டில் நீங்கள் சாய்ஸ் ஃபில் கொடுக்குறீங்க அப்படின்னு சொன்னால், உங்கள் சாய்ஸ் ப்ரிஃபரன்ஸ் என்னவோ அந்த சாய்ஸ் ப்ரிஃபரன்ஸ் படி தான் உங்களுக்கு காலேஜை அலாட் பண்ணுவாங்க. உங்கள் மதிப்பெண்ணுக்கு, உங்கள் ரேங்க்கு இந்த காலேஜில் சீட் இருந்ததுன்னா சிஸ்டம் ஆட்டோமேட்டிக்காக அலாட் பண்ணிவிடும். இல்லைனா சீட் வந்து அலாட் பண்ணாது. அப்படி சீட்டு கிடைக்கல, ஃபஸ்ட் ரவுண்டில் சீட்டு கிடைக்கலன்னா திருப்பி நீங்கள் செகண்ட் ரவுண்டில் உள்ளே வரலாம். செகண்ட் ரவுண்டுக்கு நீங்கள் திருப்பி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணுமானா தேவையில்லை. ஏன்னா ஃபஸ்ட் ரவுண்டில் நீங்கள் ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பீங்க. செகண்ட் ரவுண்டில் ரெஜிஸ்ட்ரேஷன் தேவையில்லை. டைரெக்டாக ஃப்ரெஷ் சாய்ஸ் ஃபில் நீங்கள் பண்ணணும் செகண்ட் ரவுண்டில். செகண்ட் ரவுண்டு ஃப்ரெஷ் சாய்ஸ் ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணணும். மேபி உங்களுக்கு வந்து ஃபஸ்ட் ரவுண்டில் சீட்டு கிடச்சிது, ஆனால் அந்த காலேஜ் உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா நீங்கள் அப்கிரேடேஷன் அப்படின்ற ஒரு மெத்தட் இருக்குது. அப்கிரேடேஷனுக்கு நீங்கள் வில்லிங் கொடுக்கணும், வில்லிங் சொல்லணும். அவங்க டீட்டெயில் சொல்லுவோம், ஒன்று காலேஜில் கொடுப்பாங்க அல்லது ஆன்லைனில் பண்ணுற மாதிரி இருக்கும். வில்லிங் சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்லி அந்த வில்லிங்னஸ் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் ரவுண்டில் கிடைச்ச சீட்டில் இருந்து செகண்ட் ரவுண்டுக்கு நீங்கள் வந்து எலிஜிபிள் ஆகிடுவீங்க. செகண்ட் ரவுண்டில் நீங்கள் சாய்ஸ் ஃபில் பண்ணி திருப்பி பார்ட்டிசிபேட் பண்ணலாம். எப்போனா ஃபஸ்ட் ரவுண்டில் சீட்டு கிடைச்ச காலேஜ் உங்களுக்கு திருப்தி இல்லை அப்படின்ற பட்சத்தில் அது ஹோல்டில் இருக்கும். செகண்ட் ரவுண்டில் நீங்கள் அப்கிரேடேஷன் பண்ணும்பொழுது செகண்ட் ரவுண்டில் சீட்டு கிடைச்சிதுன்னா ஆட்டோமேட்டிக்காக ஃபஸ்ட்டு ரவுண்டு சீட்டு கேன்சல் ஆகிடும். அதை நீங்கள் ரிசைன் பண்ணிட்டு ரிசைன் அப்படின்ல அது ஆட்டோமேட்டிக்காக கேன்சல் ஆகிடும் இங்கே கிடைச்சிது அப்படின்னு சொன்னால். இங்கே கிடைக்கல செகண்ட் ரவுண்ட்லனா ஃபஸ்ட் ரவுண்டில் இருந்த சீட்டு உங்களுக்கு ரீட்டைன் ஆகிடும். ஸோ இது ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே போல் செகண்ட் ரவுண்டுக்கு நீங்கள் தேர்ட் ரவுண்டுக்கு வரணுன்னாலும் அப்கிரேடேஷன் இருக்குது. செகண்ட் ரவுண்டில் சீட்டு கிடச்சிது, ஆனால் அது உங்களுக்கு பிடிக்கல, நான் அடுத்து நான் இதுக்கு போக போகிறேன். ஏன்னா இது யாருன்னா டைரெக்டாக செகண்ட் ரவுண்டில் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு செகண்ட் ரவுண்டில் சீட்டு கிடச்சி போகலைன்னா அப்கிரேடேஷனுக்கு வரீங்கன்னா பண்ணிக்கலாம். சரிங்களா? ஆனால் அப்கிரேடேஷன் போட்டுட்டு அப்கிரேடேஷன் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் தான் சாய்ஸ் ஃபில் பண்ணுறீங்க. அந்த சாய்ஸ் ஃபில் பண்ண காலேஜ் உங்களுக்கு கிடச்சிதுன்னா கட்டாயம் நீங்கள் சேரணும். அப்படி சேரலைன்னா உங்களுடைய செக்யூரிட்டி டெபாசிட்ன்றதை பிடிச்சிக்குவாங்க. ஸோ இந்த விஷயங்களை கவனித்து பண்ணுங்கள். ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னு சொன்னால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு டெமோ வீடியோ, சாய்ஸ் ஃபில் பண்ணுற டெமோ வீடியோ எல்லாம் விரைவில் நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். சேனலை தொடர்ச்சியாக பார்த்துக்கிட்டே இருங்க. இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.